guys அடுத்த 5 கேள்வி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். யூகே டிரைவிங் தியரி டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறன்ற சீரிஸ்ல 16 கேள்வியில இருந்து 20 கேள்வி தான் பார்க்க போறோம். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி என்றா தான் நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களோட சர்க்கிள்ல யாரும் எக்ஸாம் எடுக்க இருக்கணும்னு சொன்னா அவைகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அவையிலும் பார்த்துக்கொள்ளணும். இந்த வீடியோன முதலாவது கேள்வி, how can you avoid wasting fuel? ஃபியூவலை எப்படி வேஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம்னு தான் கேட்டிருக்கணும். அதாவது நீங்கள் கார் ஓடைக்குள்ளேயோ அல்லது வாகனம் ஓடைக்குள்ளே அந்த ஃபியூவல் வேஸ்டிங்கை அவாய்ட் பண்ணுறதா இல்லை குறைக்கிறது அந்த மீனிங் தான் இந்த கேள்வியின் மீனிங். இப்போ முதலாவது ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால், வை ரெவிங் த இன்ஜின் இன் த லோவஸ்ட் கியர். லோவஸ்ட் கியரில் நீங்கள் இன்ஜினை ஓடைக்குள்ளே அல்லது ரீப்ரெஸ் பண்ணக்குள்ளே என்ன நடக்கும்னா கூட ஃபியூவல் பிடிக்கும். ரேஸ் பண்ணி எல்லாம் ஓடுவீங்க, அப்போ கூட ஃபியூவல் பிடிக்கும். அப்போ அது ஆன்சர் இல்லை. ரெண்டாவது, வை கீப்பிங் அன் எம்டி ரூப் ட்ராக் ஆன் யுவர் வெஹிக்கிள். மேலே இருக்கிற ரூப் ட்ராக்கை எம்டியாக வச்சு கொண்டு ஓடினீங்கன்றாலும் ஃபியூவல் குறைய பிடிக்குமா? அதுக்கு ஃபியூவல் குறைய பிடிக்கும் தானே, இந்த ஸ்பீடில் அது தங்கும். அப்போ ஆனால் எல்லா வாகனத்துக்கும் பாசிபிள் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை. ஏன்னா கார்களுக்கு மேலே ரூஃப் குறைவு, ரூஃப் இல்லை. சில கார்களுக்கெல்லாம் ரூஃப் போட்டு இல்லாது. அப்போ அது பாசிபிளான ஆன்சர் தான். மற்ற ஆன்சரையும் பார்த்து மற்ற ஆன்சர் பிளேன்னு சொன்னால் இந்த ஆன்சரை செலக்ட் பண்ணலாம். மூன்றாவது, வை டிரைவிங் அட் ஹையர் ஸ்பீட் பாசிபிள். எவ்வளவு பாசிபிளோ அவ்வளவு ஸ்பீடாக ஓடணும்னு சொல்லிக்கணும். ஸ்பீடாக ஓடைக்குள்ளேயும் ஃபியூவல் கூட பிடிக்கும். அப்போ அதுவும் பிள்ளையான ஆன்சர். கடைசி ஆன்சர், வை ஹேவிங் யுவர் வெஹிக்கிள் சர்வீஸ் ரெகுலர்லி. ரெகுலராக நீங்கள் வெஹிக்கிளை சர்வீஸ் போடக்குள்ள ஃபியூவல் குறைய பிடிக்கும். என்னென்னு சொன்னால், ஆயில் மாற்றுவீங்க, இன்ஜின் ஆயில் மாற்றுவீங்க, எல்லாம் செட் பண்ணுவீங்க. அடுத்தது வீலுக்குள்ள கிறிஸ் எதுவும் வைப்பீங்க. அப்போ அதில் எதுவும் உராய்வு ஏற்பட்டு ஸ்பீட்டை குறைக்காது. அதால் என்ன நடக்கும்னு சொன்னால் ஃபியூவல் குறைய பிடிக்கும். அப்போ எல்லா வெஹிக்கிளுக்குமே சூட்டபிளான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வை ஹேவிங் யுவர் வெஹிக்கிள் சர்வீஸ் ரெகுலர்லி. அதால் அதான் சரியான ஆன்சராக இருக்கு. இந்த வீடியோட ரெண்டாவது கேள்வி, யூ ஆர் ஜாயினிங் எ மோட்டர்வே ஃப்ரம் எ ஸ்லிப் ரோட். How should you deal with traffic already on the motorway? அதாவது நீங்கள் ஒரு மோட்டர்வேக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்காக ஸ்லிப் ரோட்டில் இருக்கிறீங்க. எப்படி நீங்கள் ஆல்ரெடி மோட்டர்வேயில் இருக்கிற வாகனத்தை டீல் பண்ணுவீங்க, அதாவது டிராஃபிக்கை டீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிக்கணும். உண்மையாகவே மோட்டர்வேயோட என்டர் ஆகிக்குள்ள ஸ்லிப் ரோட்டில் நீங்கள் வாகனத்தின் ஸ்பீட் அப் பண்ணி ஆல்ரெடி மோட்டர்வேக்குள்ளே இருக்கிற வாகனத்தின் ஸ்பீட்டோட மச் பண்ணி சேஃப் கேப்பை பார்த்து உள்ளே என்டர் ஆகுவீங்க. அதான் உண்மையான ப்ரொசீஜர். பாப்போம் ஆன்சர் எப்படி சொல்லியிருக்கணும்னு சொல்லி. முதலாவது ஆன்சர், ஹரி ஆன் அலாங் த ஹார்ட் ஷோல்டர் அன்டில் யூ சி எ சேஃப் கேப். அதாவது ஹார்ட் ஷோல்டரில் ஹரி ஆன் பண்ணிட்டு சேஃப் கேப் வரைக்குள்ள என்டர் பண்ண சொல்லியிருக்கணும். ஒரு காலமே ஹார்ட் ஷோல்டரில் நீங்கள் ட்ரைவ் பண்ண இல்லாது. எமர்ஜென்சி ஸ்டாப்புக்கான பிளேஸ் தான் அது. அப்போ எமர்ஜென்சி ஸ்டாப் எதுவும் இல்லாட்டி நீங்கள் அதுக்குள்ளே வாகனம் கொண்டு போக இயலாது. அப்போ அது பிள்ளையான ஆன்சர். ரெண்டாவது, ஸ்டாப் அட் the end of the slip road and look for safe cap. அதாவது ஒரு காலமே ஸ்லிப் ரோட்ல வாகனம் நிப்பாட்ட இயலாது. ஏன்னா மோட்டர்வேல வார வாகனங்கள் ஃபாஸ்ட்டாக வரும். இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணி போட்டு அந்த வாகனத்தை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவீங்களாண்டு சொல்லலாம், மூவ் பண்ண இயலாது. அதால் நீங்கள் ஒரு காலமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்போ அதுவும் பிள்ளையான ஆன்சர். மூன்றாவது, யூஸ் த ஸ்லிப் ரோட் டு accelerate until you are moving much faster than the motorway traffic. இப்போ மோட்டர்வே இந்த டிராஃபிக்கில் இருக்கிற ஸ்பீட்டை விட மச் ஃபாஸ்டர் தானே நீங்கள் அக்சலரேட் பண்ணுறதுக்கு அது பண்ணணுமென்ற மாதிரி சொல்லியிருக்கணும். அது தேவையில்லை. நீங்கள் ஒரு காலமே மச் ஃபாஸ்டர் தானே மூவ் பண்ணிட்டு உள்ளே போய் சேஃப் கேப்புக்கு மூவ் பண்ண மாட்டீங்கல்ல. அப்போ என்ன செய்யணும், சேம் ஃபாஸ்ட்டுக்கு மச் பண்ணணும். அப்போ அதுவும் பிள்ளையான ஆன்சர். கடைசி பார்த்தீங்கன்னா, மச் யுவர் ஸ்பீட் டு டிராஃபிக் இன் த லெஃப்ட் ஹேண்ட் லேன் அண்ட் ஃபில்டர் into a safe cap. அதாவது அந்த டிராபிக் ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டிராபிக்கோட மச் பண்ணிட்டு சேஃப் கேப் வரைக்குள்ள உள்ள என்டர் ஆகணும்னு மாதிரி சொல்லிக்கணும். அப்போ சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி, அந்த ஆல்ரெடி இருக்கிற டிராபிக்கின் ஸ்பீட்டோட மச் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் சரி. இந்த வீடியோட மூன்றாவது கேள்வி, வாட் டஸ் திஸ் சைன் மீன்? இப்போ இது இப்படி ஒரு சைனை தந்துட்டு என்ன மீன் பண்ணுதுன்னு சொன்னால், நீங்கள் சில சைனுகள் பாடமாக்கணும்.
இப்போ இந்த சைன் வந்து பார்த்தீங்கன்னா சோன் எண்ட்ஸ் என்று சொல்லி வருது. அப்போ ஏதோ ஒன்று அந்த சோன் வந்து எண்ட் ஆகுது என்று சொல்லித்தான் வரப்போகுது. அப்போ அது இந்த மீனிங் என்னன்னு சொன்னா எண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டட் பார்க்கிங் ஏரியா, அதாவது மட்டுப்படுத்தப்பட்ட பார்க்கிங் ஏரியா சோன் வந்து எண்ட் ஆகுது என்று சொல்லித்தான் இந்த மீனிங். அப்போ அது இந்த ஆன்சர் வந்து பி. அப்போ இதை நீங்க பாடமாக்கி தான் வச்சிருக்கணும். விலங்கு அது பாடமாக்கி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, இல்லை ஞாபகப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா where would parking your vehicle cause an obstruction? எங்க நீங்க பார்க் பண்றது இடையூறா இருக்கும்ன்ற மாதிரி கேட்டிருக்கணும். அப்ப நீங்க எங்க பார்க் பண்ணா அது மற்றாக்களுக்கு இடையூறா இருக்கும், இடைஞ்சலா இருக்கும்ன்ற மாதிரி கேட்டிருக்கணும். அப்ப ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னா alongside a parking meter. பார்க்கிங் மீட்டருக்கு பக்கத்துல இல்லை அதுக்கு கீழே நீங்க பார்க் பண்ணான்னு சொல்லிக்கணும். அது ஓகே, அது பார்க் பண்ணா பார்க்கிங் கீழே பார்க் பண்ணா ஒருத்தருக்கு இடைஞ்சல் இருக்காது. ரெண்டாவது in front of property entrance, அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியின் என்ட்ரன்ஸுக்கு முன்னுக்கு பார்க் பண்ணா அது என்ன முறையால இடைஞ்சல் படுத்தும் அவையில் என்ட்ரன்ஸ். அப்போ அவையில் போய் வர்றதுக்கு அது இடையூறாக இருக்கு. அப்போ மற்ற ஆன்சர்ஸையும் பார்ப்போம். on your driveway, உங்களோட டிரைவேல பார்க் பண்ணுனா அது ஒருத்தருக்கு இடையூறு இல்லை தானே, அது உங்களோட டிரைவே. அப்போ நீங்கள்லாம் போய் வர போறீங்க, அப்போ நீங்க அது மற்றாக்களுக்கு ஒப்ஸ்ட்ரக்ஷனாக இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இன் ஏ மார்க்ட் பார்க்கிங் ஸ்பேஸ், அது இங்கே மார்க் பண்ணி இருக்கணுமோ அங்கே பார்க் பண்ணுறீங்க, அது ஓகே, அது அக்செப்டபிள் தான். அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி என்ட்ரன்ஸ், அதுதான் மற்றாக்களுக்கு இடையூறாக இருக்கு. இந்த வீடியோட கடைசி கேள்வி, traffic officers operate on motorway and some primary roads in England and Wales. What are they authorized to do? அதாவது டிராபிக் ஆஃபீஸர்ஸ் சொல்லி அவையில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொன்னா ஒரேஞ்சும் எல்லோவும் உள்ள ஒரு உடுப்பை போட்டிருக்கணும். அவையில் மோட்டோவேல நிற்கிற அவைகளுக்கு என்ன அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயற்பாடு அவையில் செய்யலாம், அவையில் என்னத்தை செய்யலாம்ன்ற மாதிரி தான் கேட்டிருக்கணும். முதலாவது ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் அண்ட் அரெஸ்ட் டிரைவர் ஹூ பிரேக் த லோ, அவையில் ஸ்டாப் பண்ணி அரெஸ்ட் பண்ணலாமான்ற மாதிரி சொல்லியிருக்கணும். இல்லை அது போலீஸ் தான் செய்யலாம், டிராபிக் ஆஃபீஸர்ஸ் செய்ய இயலாது. ரெண்டாவது
repair broken down vehicles on the motorway. இல்ல அது வந்து traffic officers செய்யலாது. மூன்றாவது issue fixed penalty notice. இல்ல அதுக்கும் போலீஸ் தான் செய்யலாம், traffic officers செய்யலாது. அப்ப கடைசி விட பாத்தீங்கன்னு சொன்னா stop and direct anyone on the motorway. அதாவது traffic officers என்ன செய்யணும்னா ஏதாவது traffic ஆயிட்டு அல்லது ஏதாவது ஒன்று செய்யிட்டுன்னா அந்த ரோட்டை பிளாக் பண்ணி அல்லது இந்த டைரக்ஷனை என்ன செய்யறது மாத்தலாம். அப்ப டி தான் இதுக்கு சரியான ஆன்சரா இருக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு 5 கேள்வியா நான் போட்டுட்டு இருப்பேன். அப்ப ஒவ்வொரு 5 கேள்வியுமா நீங்க பார்த்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. என்னன்னா நான் ஃபியூச்சர்ல போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்ப அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. அதே நேரம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது எடுக்க போகணும் அல்லது ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கணும்னா அவைகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னா அவையிலும் இதை வச்சு ரெடி ஆகிக்கொள்ளலாம். தேங்க்யூ.